இந்த பாட்காஸ்ட்டில் ஆர்கியாலஜினா என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தொல்லியல்னா ஏதோ மண்ணை தோண்டி பழைய பானை ஓடுகளை எடுக்கிறதுன்னு. ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு டைம் மிஷினில் ஏறி பின்னாடி போகாமலே நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன ட்ரெஸ் போட்டாங்கன்னு அவங்க விட்டுட்டு போன தடயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். எழுத்துப்பூர்வமான வரலாறு இல்லாத காலத்துக்கு இந்த தொல்லியல் தான் நமக்கு ஒரே வெளிச்சம். ரெண்டாவது, கீழடி நம்ம பெருமை. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுற விஷயம் கீழடி. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற இந்த இடம் இந்திய வரலாறையே மாற்றி எழுதுச்சுன்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இத்தனை நாளாக நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, தென்னிந்தியாவில் நகர நாகரிகம் அவ்வளோ சீக்கிரம் வரலன்னு. ஆனால் கீழடியில் கிடைச்ச பொருட்கள் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 2200 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் ரொம்பவே அட்வான்ஸ்டாக வளர்ந்துருக்காங்க. அங்கே கிடைச்ச செங்கல் கட்டுமானங்கள், ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் அந்த பானை ஓடுகளில் இருக்கிற தமிழ் பிராமி எழுத்துக்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அடேங்கப்ப நம்ம ஆளுங்க அப்போவே இவ்வளோ விவரமாக இருந்திருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். மூணாவது, அகழ்வாராய்ச்சி எப்படி நடக்கும்? சரி, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? சும்மா ஒரு இடத்துல போய் ஜேசிபி வச்சு தோண்டுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. இது ரொம்ப ரொம்ப பொறுமையான வேலை. முதல்ல அந்த இடத்துல ஏதாவது பழைய பொருட்கள் கிடைக்குதான்னு சர்ஃபேஸ் சர்வே பண்ணுவாங்க. அப்புறம் குழி தோண்டும் போது கூட கடப்பாரை வச்சு குத்த மாட்டாங்க. சின்ன ப்ரெஷ்ஷு அப்புறம் கத்தியை வச்சு தான் ஒவ்வொரு லேயராக மெதுவாக மண்ணை நீக்குவாங்க. ஏன்னா ஒரு சின்ன மோதிரமோ இல்லை ஒரு தானியமோ கிடைச்சா கூட அது அந்த காலத்தை பற்றி பெரிய ரகசியத்தை சொல்லும். ஒரு பானை ஓடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை கார்பன் டேட்டிங் மூலமாக டெஸ்ட் பண்ணி அது எத்தனை வருஷம் பழசுன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சிருவாங்க. நாலாவது, ஏன் இது முக்கியம்? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏங்க மண்ணுக்குள்ளே புதைஞ்சதை தோண்டி இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். நம்ம யாரு, நம்ம வேறு எங்கே இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் எதிர்காலத்தை சரியாக உருவாக்க முடியும். இப்போ நாம் சந்திக்கிற இயற்கை சீற்றங்கள், வறட்சி, இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி கையாண்டாங்கன்னு அவங்க வாழ்ந்த முறையை வச்சு கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு ஆதிச்சநல்லூர், கொடுமணல் இந்த மாதிரி இடத்துல கிடைச்ச இரும்பு கருவிகள் நம்ம ஆளுங்க அப்போவே டெக்னாலஜியில் எவ்வளவு கில்லாடியாக இருந்திருக்காங்கன்னு காட்டுது. அதுக்கப்புறம் தொல்லியல்ங்கிறது வெறும் மண்ணு கிடையாது, அது நம்ம மண்ணோட அடையாளம். இனிமேல் நீங்கள் எங்கேயாவது பழைய கோட்டை சுவர்களையோ இல்லை மியூசியத்தில் இருக்கிற பானை ஓடுகளையோ பார்த்தீங்கன்னா அது வெறும் பொருளாக பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி பல்லாயிரம் வருஷ கதை ஒளிஞ்சிருக்கு. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.